குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று நாடு முழுவதும் சுதந்திர நாள், இந்திய சுதந்திர நாள் வெகு விமர்சையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது. இந்தியா முழுவதும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியேற்றினார்கள். குக்கிராமங்களிலும் தேசிய கொடியேற்றப்பட்டது. நமது தமிழ்நாட்டிலே கூட சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. கோட்டையிலே நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்றினார். ஒரு பெரிய வரலாறு. கோட்டையில கொடியேற்றுறதுன்றது ஒரு மிகப்பெரிய வரலாறுங்க. அதுவும் கோட்டையில போய் ஒரு தேசிய கொடியேற்றுறது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறிலே நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இடம்பெற்றிருக்கிறார். எப்பவுமே ஒரு சுதந்திர நாள்னா பிரதமருடைய உரை, மாநில முதலமைச்சருடைய உரை, சுதந்திர நாள் உரை என்னன்றதுதான் முக்கியமா இருக்கும். அதுதான் சோசியல் மீடியால பத்திரிகையில வைரலான செய்தியா இருக்குன்னா முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாங்க. சுதந்திர நாள் என்று நாட்டு மக்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுவாங்க. சோ முதலமைச்சர் என்ன பேச போறாரு, பிரதமர் என்ன பேச போறாருன்னு மக்கள் உன்னிப்பா கவனிப்பாங்க. அதுதான் மீடியால பெரிய ஒரு வைரலான ஒரு நியூஸா வரும். ஆனா இன்னைக்கு நமது தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேசிய கொடி ஏத்தினாரே, அது பெரிய செய்தி இல்லை. தேசிய கொடி ஏற்றிட்டு கொடிக்கு இப்படி செல்யூட் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய செய்தி இல்லை. சுதந்திர நாள் உரை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் சுதந்திர நாள் உரை, அதை பத்தி யாருமே பேசல. அவர் என்ன பேசினார்ன்றது கூட தெரியல. இன்னைக்கு வைரலான செய்தி என்னன்னு கேட்டா, இன்னைக்கு வைரலான ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டா, அவர் வந்துட்டு கொடியேற்றிட்டு அவர் ஜீப்ல போவார். பொதுமக்கள் எல்லாம் பார்ப்பாரு, அதிகாரிகளை பார்ப்பாரு, இப்படி செல்யூட் பண்ணி போவார். இன்னைக்கு அவர் ஜீப்ல வரும்போது, இப்படி செல்யூட் பண்ணி வரும்போது திரிஷாவை பார்த்த உடனே செல்யூட் பண்றாரு. இது இன்னைக்கு இதுதான் வைரலான நியூஸ். எல்லா சோசியல் மீடியாலும் இன்னைக்கு இதுதான் எல்லாரும் யூடியூபர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதான் நானும் பேசுறேன். இவர் ஜீப்ல திறந்த ஜீப்ல வராரு. திரிஷா பார்த்தோடனே சிரிச்சு வணக்கம்ன்றாரு. உடனே திரிஷா அவரை பார்த்து புன்னகை சிரிப்போடு ஒரு வணக்கம். திரிஷா இப்படி வணக்கம் பண்ண உடனே முதலமைச்சர் விஜயனுடைய அந்த முகத்துல வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாரு, அந்த சிரிப்பு சட்டமன்றத்துல காணனே. அந்த ஒரு முகம் மறுமலர்ச்சி, அந்த மலர்ச்சி முகத்துல அந்த சந்தோஷம், அது சட்டமன்றத்துல காணுமே ஜோசப் விஜய் சார். அப்படி திரிஷா செல்ட் பண்ண உடனே ஒரு சிரிப்பு, அது ஒரு மாதிரி பார்வை, அடட, காதல் கலந்த ஒரு செல்யூட் அடிச்சார். பக்கத்துல அவங்க அப்பா அம்மா வணக்கம்ன்றாங்க, அது என்னன்னு கூட கண்டுக்கல. இன்னைக்கு இதுதான் வைரலான செய்திங்க. இன்னைக்கு இதுதான் வைரலான செய்தி. நானு ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் சிஎம் ஆன பிறகு இந்த திரிஷா மேட்டர் நான் பேசுறதில்லை. எனக்கே பெரியவங்க எல்லாம் வேணாம், அதை விட்டுடாது, பர்சனல் லைஃப் பண்ணாங்க. ரைட்டு, அது பர்சனல் லைஃப் வீட்டுல வச்சுக்கணும். இன்னைக்கு நீங்க சுதந்திர நாள் விழால நடிகை திரிஷாவை கொண்டு எந்த இடத்துல உட்கார வச்சிங்க, உங்க அப்பா அம்மா உட்கார வச்சிங்க, ஓகே. ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், முக்கிய பிரமுகர்கள், முக்கிய அரசு அதிகாரிகள் தான் அந்த இடத்துல உட்காருவாங்க. அங்க கொண்டு வந்து ஒரு நடிகை உட்கார வைக்கிறார். அவங்க அப்பா, அவங்க அம்மா, பக்கத்து திரிஷா. அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த 3 பேர் உட்காந்துருக்கும் பொழுது சாஃப்ரன், ஒயிட் அண்ட் கிரீன். திரிஷானுடைய டிரஸ் சாஃப்ரன் கலர். பக்கத்துல அவர் இயக்குனர் சந்திரசேகர் விஜய் அவங்க அப்பாவுடைய கலர் ஒயிட். பக்கத்துல அவங்க அம்மா கிரீன். சாஃப்ரன், ஒயிட், கிரீன், இந்தியன் பிளாக் கலர்ல ஆல்ரெடி ஜோசப் விஜய் பிளான் பண்ணிட்டாரு மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டு வந்து இவங்க இந்த சேர்ல உட்காரணும்னு. ஆனா திரிஷா வந்து அவங்க அப்பா சந்திரசேகருக்கு அந்த அம்மா வணக்கம்னாங்க, அவர் என்னோட கண்டுக்கல. உள்ளுக்குள்ள கோபம் இருக்கும். இல்ல, இந்த மேட்டர்லாம் நம்ம பேசக்கூடாது, கலீஜ் இதெல்லாம். ஆனா இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுதந்திர நாள்ல இன்னைக்கு வைரலான செய்தி என்னன்னு கேட்டா, திரிஷா வந்து அந்த இடத்துல உக்காந்தது, அதுல காதல் கடந்த ஒரு செல்யூட் அடிச்சாரு. இதை சொல்றது எந்த தப்பு கிடையாது. காதல் கடந்த ஒரு செல்யூட் அடிக்கிறார் சிரிச்சின்னு. அதுவும் காதல் கடந்த, இதெல்லாம் காதல் பண்ற இடமா? இது சுதந்திர நாள் விழா வந்து காதல் பண்ற இடமா? உங்க காம லீலைகளை அரங்கேற்ற பண்ற இடமா இது சுதந்திர நாள் விழா? அந்த கொடியேற்ற இடம், அந்த இடம்
இதுதான் எல்லாரும் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரலா பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் அந்த கேள்விதான் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரோட கேட்கிறேன். சார், நீங்க உங்க பர்சனல் லைஃப் உங்க வீட்டுல நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க சார். நீங்க கல்யாணத்துக்கு போங்க, நீங்க கோயிலுக்கு போங்க, பர்த்டே கொண்டாடுங்க, அது உங்க சொந்த விஷயம். அது உங்க சொந்த விஷயம். We don't like to poke our nose in your personal issues, in your personal matter, your personal life. It's none of our business. But நான் என்ன கேட்கிறேன்னா, சுதந்திர நாள் விழால அந்த அம்மா கொண்டு வந்து அங்க உட்காரிக்கிறேன், திரிஷா நடிகை கொண்டு வந்து உட்காரிக்கிறேன். யார் இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒரு பாடுபட்ட ஒரு பெண்மணியா திரிஷா? இல்ல தமிழர் தகைசால் விருது கொடுத்தீங்களே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது அரசாங்க விருது வாங்க போறாங்களா? ஒரு சமூக சேவகியா? சொல்லுங்க. அவனா அன்னை தெரேசா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வத்தாயா? இது முன்னால இந்த நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்களா? இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தியாகம் பண்ணிக்கிறாங்க நடிகை திரிஷா? நல்ல குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, கணவன் மனைவியை பிரிச்சுட்டாங்க, அப்பா புள்ளைய பிரிச்சுட்டாங்க. அவங்க ஒண்ணு சேரணும்னு நினைச்சா அந்த அம்மா வீடியோ போடுறாங்க, இவ்வளவு வயசாயிடுச்சு, அறிவில்லையா, போய் சம்பாதிக்க வடிப்பாருன்னு. சோ இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இது என்னுடைய நாடு சுதந்திர நாள் விழா, இதுல நீ வந்து கொண்டு வந்து அங்க உட்கார வைக்கிறேன்னா யார் அந்த பெண்மணி திரிஷா? யாரு இது? உங்க அப்பாவே பிடிக்கல, உங்க அம்மாவே பிடிக்கல, யாரு இது? இதுல ட்ரெஸ் வேற போடுறாங்க, சாஃப்ரன், ஒயிட், கிரீன். யார் அது 3 பேர்? யார் அவங்க? யார் அவங்க? சொல்லுங்க சார். ஜோசப் விஜய் சார் யாரு? நீங்க எது வேணாலும் பண்ண யாரும் எது கேட்க கூடாதா? திரிஷா பத்தி பேசினா உடனே கேஸ். நான் ஒன்னும் தப்பா பேசல. உங்களுக்கு உறவு எங்களுக்கு தேவையில்லாத சமாச்சாரம். அது உங்க பர்சனல் லைஃப். அது உங்க பர்சனல் லைஃப். இன்னைக்கு நீங்க சிஎம், இதுக்கு முன்னாடி நீங்க நடிகர் கிடையாதா? இன்னைக்கு நீங்க சிஎம். ஒரு சிஎம் இப்பயே நடந்துக்கிறது, ஒரு சிஎம் இப்பயே நடந்துக்கிறது வெக்கமா இல்ல? இன்னொன்னு பாத்தீங்களா, அவர் எப்பவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே சொல்வார்ல ஜோசப் விஜய். இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சுதந்திர நாள் உரையாற்றும் பொழுது அவர் வழக்கமாக சொல்லுகிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களேன்னு சொன்னார்ல, இந்த முறை அவரு என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லும் போது ஜோசப் விஜய் திரிஷாவை பார்த்தார். அது சிரிக்குது, இவரும் சிரிக்கிறார். எப்பவுமே ஒரு 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 எழுச்சியா சொல்வார், அது ஒரு பிரிஸ்கா சொல்வார், ஒரு வீரமா சொல்வார் ஜோசப் விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே. இன்னைக்கு சொன்ன எப்படி சொன்னா பாத்தீங்களா? அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அவருடைய உரையில திரிஷா பார்த்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கேமரா தான், தனியார் கேமராவோ, எந்த மீடியா கேமராவோ, எந்த சோசியல் மீடியா கேமராவோ, எந்த பிரஸ் கேமராவோ இந்த வீடியோ எடுக்கல. கேமரா எடுத்தது கவர்மெண்ட் கேமரா, அவங்க தான் எல்லாரும் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கேமரால ஷூட் பண்றான் இவர் விஜய். ஹானரபிள் சிஎம் ஜோசப் விஜய் திரிஷா பார்த்து என் நெஞ்சில் குடியிருக்கும், என் முகத்தை நல்லா பாருங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே. உன்னை திரிஷா என்னயா இது? யோ, இதெல்லாம் கேட்டா வழக்கு போடுறீங்க, இதெல்லாம் கேட்டா எங்க மேல வழக்கு போடுறீங்க. 2 மணிக்கு 12 மணிக்கு போலீஸ் அனுப்புறீங்க. எல்லா வழக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சரான பிறகு அவதூறு வழக்குல எல்லா வழக்குல பார்த்தா திரிஷா பத்தி பேசணும் தான் வழக்கு இருக்கும். திரிஷா பத்தி எப்படி நீ பேசலாம்? அவங்க குடும்பத்தை பத்தி பேச வழக்கு போட மாட்டேன். நான் அவங்க குடும்பத்தை பத்தி பேச மாட்டேன்னா, அவங்க மனைவி சங்கீதா ஒரு நல்ல குடும்ப பெண், நல்ல அழகான ஒரு பையன், தெளிவான பையன், அறிவான பையன், ஒரு அறிவான பெண், நல்ல தந்தை, நல்ல தாய். அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பேசினா கூட அது விஜய் சார் வந்து கேஸ் போட மாட்டாங்க. திரிஷா பத்தி பேசிட்டா கேஸ் போடுவாரு. இப்ப நீ கூத்தடிக்கிறிய சுதந்திர நாள் விழால காரி துப்புதியா நாடே? நீ ஒரு கொடி ஏத்திருக்கிற, முதல்ல முதலமைச்சராக கொடி ஏத்திருக்கிற, இன்னைக்கு அந்த நியூஸ் இல்லையா சோசியல் மீடியால? நீ என்ன பேசுறன்னு கூட தெரியல, என்ன அறிவிச்சன்னு கூட தெரியல. உன்னுடைய சுதந்திர நாள் உரையில எல்லாரும் டீம் முன்னாடி உட்காந்துருவாங்க. கொடி ஏத்திட்டு நம்ம முதலமைச்சர், நம்ம பிரதமர் இந்த சுதந்திர நாள்ல நமக்கு என்ன சலுகைகள் கொடுக்க போறாங்க, என்ன திட்டங்கள் அறிவிக்க போறாங்க, என்ன பேச போறாங்க, மக்கள் ஆவலோடு பார்ப்பாங்க. இன்னைக்கு நீ என்ன பேசுனன்னு தெரியல, நீ கொடியேற்றது தெரியல, நீ கொடிக்கு செல்விட்டு அடிச்ச. தாய் தந்தை விட மதிக்கப்பட வேண்டியது நம் தாய்மண், நம் தாய், நம்முடைய தேசிய கொடி. அதை பத்தி பேசல.
நீ திரிஷாக்கு வச்சப்பாரு ஒரு சல்யூட், அது உனக்கு திருப்பி வச்சு பாரு சல்யூட். 2 பேரும் அங்க உங்க லவ் சீனு, லவ் சல்யூட், இதுதான் இன்னைக்கு வைரல். இன்னைக்கு இதுதான் வைரல். யாரு அந்த திரிஷா? யாரு? உங்க கூட நடிச்ச நடிகை. நான் டீப்பா போக விரும்பல. நான் பெரிய தியாகியா? உட்கார வைக்கிறது எத்தனை எங்கன்னா சைட்ல உட்காரு. சரி, நான் ஒரு திரை குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன். எனவே என்னோடு திரையில நடித்தவர்களுக்கு நான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நான் சினிமால இருந்து வந்திருக்கிறேன். என் சக சினிமா குடும்பத்தினருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் சக நடிகர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால அங்க உட்கார வச்சேன்னா திரிஷா மட்டும் தான் கூட நடிச்சியா? குடு, சரி, ஓகே, அதுவும் ஏத்துக்கிறப்பா. நீ ஒரு நடிகர், நான் நடிகருக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க கூப்பிட்டு இருக்கணும். கலைஞானி உலகநாயகன் கமல்ஹாசன் அங்க கூப்பிட்டுருக்கணும். அவங்கள திரையுலகத்துல பெரிய ஆள். கமல்ஹாசன் அங்க கூப்பிட்டுருக்கணும். ஏன் டி ராஜேந்திரன் கூட கூப்பிடலாமே? டி ராஜேந்திரன் கூப்பிட்டுருக்கலாம். இன்னைக்கு ஸ்டாரா இருக்கிற சிவகார்த்திகேயனை கூப்பிட்டுருக்கணும். ஏன் அஜித்தை கூப்பிடு, சூர்யாவை கூப்பிடு. நடிகைகள்ல உங்க கூட நடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்க கூட நடிச்சவங்க கூப்பிடு, தப்பு இல்ல. அசினை கூப்பிடு, நயன்தாராவை கூப்பிடு. உன்னோட நடித்திருக்கிறார் குஷ்பு, ஜோடியா நடிக்கல, உனக்கு அக்காவா குணச்சித்திரன் பார்த்து நடித்திருக்கிறார் குஷ்பு. பிஜேபி எங்களை திட்டுறாங்க, இட்ஸ் ஓகே. அவங்க ஒரு பெரிய நடிகை குஷ்பு, அவங்கள கூப்பிடு. அர்ஜுன் சாரை கூப்பிடு. இன்னைக்கும் அவருடைய சுதந்திர நாள் வந்து அவருடைய படம் பாடல் தான் ஓடுது. தாய்மணி குடி சொல்லு ஜெயின், இது இந்திய தேசியம், இது அந்த பாட்டு. அந்த அர்ஜுன் சாரை கூப்பிடு, கையிலே கொடுத்திருக்காரு பச்சை. பிரகாஷ் ராஜ் கூப்பிடு. பழைய காமெடி நடிகர்கள் கவுண்டமணி செந்தில் கூப்பிடு, யோகி பாபு கூப்பிடு, புரோட்டா சூரி கூப்பிடு. இவங்களாம் இன்னைக்கு சினிமால இன்னைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்கள். பிரபு சார் கூப்பிடு, பிரபு சார், சிவாஜனுடைய மகன் பிரபு சார் இருக்காங்க. பழைய நடிகைகள் இன்னைக்கு எத்தனோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு தனியா நடிகைகளுக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுல அந்த ஸ்டேஜில் அவங்க உட்கார வச்சு, அது கூட நீ திரிஷா உட்கார வச்சுதான் உன்னை யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. நான் சினிமால இருந்து வந்தேன்பா, என் சக சினிமா நடிகர்களை நான் உட்கார வச்சிருக்கேன்னா உன்னை யாரும் கேள்வி பார்க்க போறதுல. உன்னை பாராட்டி குடியாத்த பேசியிருப்பான். உன் ஆசை நாயகி திரிஷா மட்டும் கொண்டு வந்து உட்கார வச்சா ஏன் நாங்க கேள்வி கேட்க கூடாது? நீ என்ன வேணாலும் பண்ணுவ, உங்ககிட்ட போலீஸ் இருக்குது, உங்ககிட்ட லாண்ட் ஆர்டர் இருக்குது, நீ வழக்கு போட்டுருவ, யாரு திரிஷா பத்தி பேசக்கூடாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா நாங்கெல்லாம் கேணினுங்களா? நாங்களாம் கோமாளிகளா? நீ பண்றதுல பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கு. சுதந்திர நாளே கெட்டுட்டியா? கப்பெடுத்து சுதந்திர நாள். எத்தனை வீரர்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிர் தியாகம் செய்து நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த கொடியை நம்ம ஏத்துறோம்னா, நான் ஜோசப் விஜய்க்கு சொல்றேன், அந்த கொடி நீ ஏத்தும் போது யாரை நம்ம நினைக்கணும்? அண்ணல் காந்தியை நினைக்கணும், சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கணும், பகத்சிங்க நினைக்கணும். வீரபாண்டி கட்டபொம்மன் நினைக்கணும், கப்பலோட்டி தமிழன் நினைக்கணும், திருப்பூர் குமரன் நினைக்கணும், மருது சகோதரர்கள் நினைக்கணும், வேலு நாச்சியார் நினைக்கணும். கொள்கை தலைவர்களை வச்சு இவங்களெல்லாம் நினைச்சு நீ கொடியேற்றணும். நீ திரிஷாவில நினைச்சு கொடியேத்துற, திரிஷாவில நினைச்சு கொடிக்கு செலுட் அடிக்கிற. முக்கியமா நீ யார நினைக்கணும்னா, ஜோசப் விஜய் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் தேசிய கொடி ஏற்றும் பொழுது நீங்கள் யாரை நினைக்க வேண்டும் என்றால் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை பெற்று தந்த தலைவர், மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் தான் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை பெற்று தந்தார். கலைஞரை நினைக்கணும். நீ யாருமே நினைக்காம திரிஷா மட்டும் நினைக்கிற. ஏன் பேசக்கூடாது? நான் ஒன்னும் ஆபாசமாவோ கொச்சையாவோ நான் பேசல. இந்த நாட்டின் குடிமகன். I'm one of citizen of our India. I'm a Tamilan. You are CM for me. So I'm having all the rights to ask question. I'm having all the rights to ask the question to our CM. I can ask question for CM. He should answer me because I am citizen. என் நாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றும் பொழுது என்ன வேலையா பார்த்திருக்கிற?
இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு இதுதான் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் மீது நீ வழக்கு போடுவீங்க? அசிங்கமா பேசுறாங்களே. உனக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், நீ தேசிய கொடி ஏத்த இடத்துல அந்த திரிஷா வச்சு நீ அடிச்ச கூத்துக்குது பாரு. நீங்க அதுக்கு கோப்பா இந்த பதிவு நான் போடுறேன். இதுக்கு முன்னாலும் ஆட்சியினுடைய குறைகளே அமைச்சரை பத்தி நான் பேசியிருக்கேன். நேற்று வரைக்கும் நீ காலையில் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து நான் பேசக்கூடாதுன்னு இருந்த எல்லாரும் பேசணும். நம்ம வந்து தட்டி கேட்கணும். இது நம்ம நாடு, நம்ம கொடி. நீ வீட்டுல என்னன்னா கூத்தடிச்சுக்கோ, எனக்கு தேவையில்லாதது. நீ கல்யாணத்துக்கு போறிய, கருமாதிரிக்கு போறிய, கோயிலுக்கு போறிய, எங்க போறிய கூட்டு போ. அந்த அம்மா திருச்சா கூட்டு போய் அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது கேட்கறது அந்த ஏன்னா அது கேட்டா யாரு கேட்கணும்? உங்க மனைவி கேட்கணும். அவங்களே பாவம் அதை விட்டுட்டாங்க. அவங்களே பாவம் அதை டிராப் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் கேஸ் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க. என்னத்துக்கு வேணா விடுறா, நம்ம முதலமைச்சர் ஆயிட்டார், நம்ம வீட்டுக்காரர், நம்ம ஏன் அவர் வந்து அசிங்கப்படுத்தணும்? அவங்களே பாவம் ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனா நீ சுதந்திர நாள கூட்டினது அவங்க உட்கார வச்சு கூத்தொடிற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை எவ்வளவு அசிங்கமா பேச நயினார் நாகேந்திரன் நீங்க பேசினா உண்மையில எனக்கு வருத்தப்பட்டேன் நான். நயினார் நாகேந்திரன் திரிஷாவை கூட்டின்னு வந்து கொடியேத்திரிய திரிஷாவோட முக்கியத்துவம் கொடுக்குறிய அந்த அம்மா யாருன்னா, அந்த அம்மா என்ன சுதந்திர போராட்ட தேவையான ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நயினார் நாகேந்திரன். ஆனா நயினார் நாகேந்திரன் என்ன கேட்டாரு? பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அது உண்மையில எனக்கே வருத்தம் தான். அது எனக்கே அதுல உடன்பாடு இல்லை. அப்பா யாருன்னு கேக்குறிய. நீ வீட்டுல போய் உங்க அம்மா கேளு அப்பா யாருன்னு. என்ன சொல்ற நயினார் நாகேந்திரன்? ஜோசப் விஜய் சிஎம் சார், உங்களோட நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்கிறாரு அப்பா யாருன்னு கேக்குறீங்களே. வீட்டுல போய் உங்க அம்மாவை போய் கேளுங்க, எனக்கு அப்பா யாருன்னு உங்க அம்மா கேளுங்க. என்ன சொல்றாரு அவரு? அம்மா போய் கேளு அப்பா யாருன்னு. அவங்க சொல்லிட்டோம் உனக்கு அப்பா யாருன்னு. அவர் வேற மாதிரி சொன்னாரு, நான் அதை சொல்ல விரும்பல. அப்பா யாருன்னு தேடுறிய, வீட்டுல போய் உங்க அம்மா கேளு, உங்க அம்மா உனக்கு அப்பா யாருன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சா சொல்லுவாங்க. என்ன சொன்னாரு ஒரு வார்த்தை. பட் அதுல எனக்கே உடன்பாடு இல்லை நயினார் நாகேந்திரன் சொன்னது. உங்க வீட்டுல போய் உங்க அப்பாவை தேடுங்க, சட்டமன்றத்தை தேடணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. உனக்கு அப்பா யாருன்னு சந்தேகமா இருந்தா உங்க அம்மா போய் கேளு. உங்க அம்மா தெரிஞ்சா உங்க அம்மா சொல்லிட்டான் அப்பா யாருன்னு உங்க அம்மா சொல்லிட்டோன்னா அது பெரிய ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு. அப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்க கூடாது. ஆனா அவர் அப்படி பேசுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், உன்னுடைய பிஹேவியர். அதுக்குதான் அப்படி எல்லாருமே உன்னை தானே பேசுறாங்க. உங்களோட தானே சார் பேசுறாங்க. உங்களுக்கு கோபம் வருது சார். சார் உன் பொண்டாட்டி நீ கூட்டின்னு வந்தீங்கன்னா உன்னை யாருமே கேட்க போறது இல்லை சார். உங்க அம்மா அப்பா கூட்டின்னு வந்தீங்கன்னா உன்னை யாருமே கேட்க போறது இல்லை சார். உங்க அக்கா தங்கச்சி கூட்டின்னு வந்தா உன்னை யாருமே கேட்க போறது இல்லை சார். உன் பையன் ஜெய்சனோ இல்ல உங்க பொண்ணைய கூட்டின்னு வந்தா யாரும் கேட்க போறது இல்லை சார். இல்ல உங்க உறவினரை கூட்டின்னு வந்தா கூட யாரும் கேட்க போறது இல்லை சார். யார் சார் அந்த பொண்ணு? திரிஷா பொம்பளை யாரு? யாரு? எப்படி நீ சுதந்திரா கூட்டினா அந்த இடத்துல எப்படி உட்கார வைக்கிற? உங்க வீட்டு நிகழ்ச்சி அது. உங்க அப்பா மூஞ்சில ஈஆட்ல பாத்தியா? இயக்குனர் சந்திரசேகர் அவர் முகத்துல ஈஆட்ல. அதே மாதிரி உங்க அம்மா. நான் திரும்பி சொல்றேன் ஜோசப் விஜய் சார், உங்க பர்சனல் லைஃப்ல அந்த தலை இல்லை சார். அகைன் அண்ட் அகைன் ஐம் ரெக்கார்டிங். Again and again recording. We don't like to poke our nose in your personal life. It's none of our business. We don't like to poke our nose in your personal life. It's none of our business. But you should behave. You should behave as a good CM. You are a leader of our Tamil Nadu. Mind it. Your behavior is not good. You are not behaving like a CM. You are not behaving like a CM. You are behaving like a college student. You are behaving like a Romeo. Honorable CM Joseph Vijay sir, you are behaving like a Romeo. You are not behaving like a CM. You are behaving like a Romeo. என்னையா இந்த நாடு? யாரெல்லாம் முதலமைச்சரா இந்த நாடு அந்த சுதந்திர நாள் கொடியேற்றுறதுன்னா சாதாரணமான விஷயம் ஐயா. உன் ஆசை நாயகி கூட செல்யூட்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். தேசிய கொடி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, சுதந்திர நாள் அன்னைக்கு இப்படி ஒரு செல்யூட் அடிச்சுட்டு கொடிய தேசிய கொடிய, அந்த கொடி தேசிய கொடி இன்னைக்கு செங்கோட்டையிலே பறக்கிறது என்று கேட்டால் எனது குடியாத்தத்தில் இந்துஸ்தான் பிரிண்டர்ஸில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் இன்றைக்கு செங்கோட்டையிலே பறக்கிறது. என் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் இன்றைக்கு கோட்டையில ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தால் சுட்டு சாகடிப்பேன் என்று சொன்ன பொழுது கூட கொடிகாத்தா குமரன்
கொடிகாத்தா குமரன் துப்பாக்கி குண்டுகளால் சுட்டான் போலீஸ். பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் போலீஸ் சுட்டது திருப்பூர் குமரனை. நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது. கொடி கீழே படலையா? அந்த கொடி வச்சுனே வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெயின் அப்படியே திருப்பூர் குமரன் அப்படியே சாஞ்சாரு. அவர் இறந்துட்டாரு. கொடி இப்படி வச்சிருந்தாரு. அதனால அவர் கொடிகாத்த குமரன் சொல்லுவாங்க. அந்த கொடிய அவமானப்படுத்திட்டியா? அந்த கொடிக்கு செல்யூட் அடிச்சுட்டு போய் ஆசிரியர் சிரிச்சு செல்லடிக்கிற இந்த கூத்தெல்லாம் என்ன கூத்து? தமிழ்நாடு மக்கள் நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் பார்க்கணும். இதை பேசினா ஒரு கோபம் வரும். தமிழ்நாடு எங்க இன்னும் என்னென்ன நடக்கும் தெரியாதுங்க. இன்னும் என்னென்ன நடக்கும் தெரியாது. அந்த கடவுளுக்கே வெளிச்சம். ஒரு சுதந்திர நாள் வாழ்த்து சொல்லிட்டு நீங்க பேசலாம்னு நினைச்சேன் நான். எப்ப நான் சுதந்திர நாள் இன்னைக்கு பேசினா சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். குடியரசு நாள் இன்னைக்கு பேசினா குடியரசு நாள் வாழ்த்து சொல்லுவேன். காந்தி பிறந்த நாள் இன்னைக்கு பேசினா மகாத்மா காந்திஜி வாழ்க, அவர் புகழ் ஓகவர் சொல்லுவோம். சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பேசுற மாதிரியா இன்னைக்கு சுதந்திர நாள் நடந்துச்சு? கூத்தடிச்சிருக்காங்க. கள்ளக்காதலனும் கள்ளக்காதலி அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். மக்களுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.